போங்க சுந்தர், எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது. மைதாலி, பூர்ணச்சந்திரன் போன்ற உன் முகத்தை கண்டவுடன் நான் தேன் குடித்த நரி போல் ஆகிவிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. மைதாலி, கனவிலும் நனவிலும் உன் சுந்தர வடிவம் தான் என் மனக்கண் முன் தோன்றி என்னை வாட்டி வதைக்கிறது. வதைக்கும் எனக்கு தான் வதக்கு வதக்குன்னு உதைக்குது. பின்ன ஏன் நீங்க அந்த ராதாவையே சுத்திக்கிட்டு அறியறீங்க? அவ என்ன விட உன்னை பார்த்த கண்ணால நான் இன்னொரு பொண்ணை பார்ப்பேனா? உன் ஒரு புன்னகைக்காக நான் இவ்வளவு காலமாக ஏங்கி கிடக்கிறேன் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நீ இல்லைன்னா நான் இல்லை. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன் சுந்தரி. சும்மா என்னை ஏக்கிறீங்க. ராதா மேலதான் உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா ஜோசியர் வேஷம் போட்டுக்கிட்டு அவளுக்கு ஜோசியம் சொல்ல போவீங்களா? உங்களை இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டு அட்டியும் உதையும் வாங்கி கொடுத்தாள் பாவி. அவ கையில பாம்பு புடுங்க. பாம்பாமா? ஓஹோ, மோட்டார்ல போனோம் சொல்றியா? அதுக்கு என்ன போயிட்டா போகுது? படமா? போட்டோ பிடிச்சுக்கணும் சொல்றியா? அதுக்கு என்ன அதையும் எடுத்துக்கிட்டா போகுது? பிடிப்படா, முதல்ல இதை வந்து போடுறா. போட்டோ பிடிக்கிறானா? போட்டோ போடா அரமடையா. என்ன சொல்லு, உன் குரலே இப்படி மாறி போச்சு. காலையில ஆகில் பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து ஜல்பிங் ஜல்பிங். இனிமே குரலை மாத்தாதே, எனக்கு கஷ்டமா இருக்கு. நானா மாத்துறேன்? மாத்த வைக்குது, மாத்த வைக்குது. ஐயோ, எதையாவது பேசிக்கிட்டு இருங்க. தேவாமிரதமா இருக்கு. தேவா இன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா கிட்ட சொல்லி ஏன் சுந்தரி நடுங்குற? நடுங்கல, உங்க ஐசாவில வார்த்தையில என் உடம்பு குளுக்குழுங்குது, குளுக்குழுங்குது, குளுக்குழுங்குது. திரும்பாது. இன்னைக்கே போய் அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னையே கல்யாணம் செய்துக்க ஏற்பாடு செய்கிறேன் சுந்தரி. கஷ்டம். நீங்க மகராசனா இருக்கணும் சுந்தர். எனக்கு இப்பவோ அப்பவோ இருக்கு சுந்தர். மாப்பிள்ள போயிட்டா வாசிக்க வா வா. எங்க வர்றது? நான் தான் பொட்டல் போட்டு போயிருக்கேன். என்னப்பா உளர்ற? வாப்பா சீக்கிரம். இனிமே நாம அடுத்தபடியா என்ன செய்யறது? ஏன் அடுங்கிற? என்ன போயிடுச்சப்பா? கொட்டி சாமு போயிடுச்சு. கடிச்சாச்சு. கடிக்கவும் இல்ல, ஒண்ணு இல்லப்பா. நீ கொஞ்சம் ஸ்டெடியா நில்ல. ஆமா, இப்ப நாம என்ன செய்யறது? நீ எதையாவது செய்யும் மாப்பிள்ள. எதையாவது செய்யறது? என்னப்பா விளையாடுற? ராதா போயிட்டால, இனிமே என்ன செய்யறது? அவ போன என்ன? இத பக்கத்துல நிக்கிறல சொக்க தங்கம், உருக்கி எதையாவது செய்து போட்டு. என்னப்பா விளையாட்டு இந்த நேரத்துல? என்ன செய்யறது? விவரமா சொல்ல மாப்பிள்ள. ராதா உன் மேல கோச்சிட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ இன்னொரு பொண்ணை காதலிக்கிறது அவளுக்கு பிடித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். பிடித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா, ஆமா. அதனால கூட போய் பாரு, எஃபெக்ட் தெரியும். வழக்கமா தெரியுற எஃபெக்ட் தானே? போய் வரவா. இப்போதான் மனுஷன் படாத பாடுபட்டு வந்திருக்கிறான். வள 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 வளன்னு பேசிக்கிட்டு. ஐயோ அம்மா, என்ன காலண்டா இது? மனுஷன் நின்னவன் உட்கார்ந்து, உட்கார்ந்தவன் படுத்தாச்சு. இன்னும் பயலை காணும். சரிதான், இங்கேருந்து ஓடி போய் கண்ணே பொண்ணேன்னு காலை பிடிச்சிருப்பான். அட போயா, நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. இங்க என்ன வந்து குலையிறேன்னு பக்கெட்டா அழுதுருப்பான். ஐயோ அப்படிலாம் இல்ல தாயேன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு காதலே தெய்வீக காதல்னு கத்தி இருப்பான். அந்த பொண்ணு பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு படிப்புல வேகம் இல்லைன்னாலும் காதல்ல படுவேகத்துல போறானுங்க. என்ன செய்ய? என் காலில் ஒரு கட்டை போட்டாங்க. இல்லைன்னா நானும் நேரம் ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேனா? என்ன இந்த கிழவுமை நம்மளை இந்த விரட்டுதே? அடாடாடா, இந்த நாகம்மாளுக்கு பதிலா அந்த நாகப்பனை என்ன கடிச்சிருக்க.
Yes, my future wife. மன்னிச்சு, அவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவரை இங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்க பேசாம போறீங்க? அவரே எவர்? அவர் இங்கதான் இருக்கார். எங்க? எங்க? இங்கதான். சபாசரா மன்னா, காதல் மன்னன்னா நீதான்டா மன்னன். ஐயோ, என்னங்க இது? என்னங்க இது? ராதா, ராதா. புகழிங்க, சீக்கிரமா புகழிங்க. காதல் இருக்கிற புகழ். கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கிறேன், களைச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் 1 மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும், இது போதும், இது போதும். ஒன்னும் பேச வேண்டியது. இந்த பார்த்த பார்வை இருக்குதே, மாப்பிள்ளைய கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிற வரலும் தாங்கும். இத பாத்தியா மாப்பிள்ளை, இந்த பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். நிக்காத சச்சா, அசிங்கமா இருக்குது, 2 காலில் நில்லு, நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதில் அடி உத வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறான். இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுன்னு. சக்கரை பத்தலையா? இத வர்றேன். நான் போயிட்டு வரேன். மகராசியா போயிட்டு வாக்கங்க. கமலா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன்? சேச்சே, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா? நான் எங்க இருந்தா என்ன? என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு, பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்கான். அங்கே போனா எந்த நினைப்பே உனக்கு இருக்காரு. ராதா, நேரம் ஆகுதுமா, புறப்படு. அம்மா, கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா. ரொம்ப நல்லா இருக்குடி. மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு கூடவே இவளையும் கூட்டிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு ஆட்சேபணம் இல்லைம்மா. கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்லு. சரி ராதா. எந்த சுமங்கலியா இருமா ராதா. இன்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுது. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டு இனிமே எனக்கு என்னடா குறை? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. நாங்க வர்றோம்மா. கமலா, இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நாம் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும்,
குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். இதை கொண்டு அங்க கொடு. அதை உணர்ந்து நாம் செயலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் மைக் வைக்கிற அவசரத்துல 2 பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே, நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால். நான் ஒன்று கேட்கிறேன், பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா? பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா? அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கி கேட்டுக் கொண்டிருக்கும் பியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும், கட்டிய கணவனை ஜூசு பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை, அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன். தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்துல தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா? பார்க்கணும்னு விரும்புறீங்களா? ஆனா காலையில பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையில பாருங்க. தைரியம் இருந்தா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இங்கேயே மானத்தை வாங்கணும். எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. நான் சொல்றது கேளு. வேண்டாம், யுத்தத்தை நிறுத்து, யுத்தத்தை நிறுத்து. என்ன சட்டத்தை காணோம்? பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சா? வெளியில தலை காட்ட முடியாது படி செஞ்சுட்டீங்க. என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன். நளினி, 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 இன்னும் கோவமா தான் இருக்கிறியா? நளினி, நான் சொல்றதை கேளு, தயவு செய்து கேளு. உங்க அண்ணனும் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? வாய மூடுங்க. எங்க அண்ணன் நல்லா படிச்சவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கு. நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வாட்சி இருக்குது பாரு. ஐயோ ஐயோ, கட்டில இருக்கிற தலைகாணி எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு என்ன செய்ய? இத மாதிரி யுத்தம் ஏற்படும் எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டில காலி பண்ணிட்டேன். கட்டவமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தான். நான் எங்க போவோம் கவசத்துக்கு? இது தற்காலிக கவசம். என்னோட நாட்டுக்கு பேச வேண்டாம், போக வழியே போகணுமா? போகடா. தமிழா, நீ தலை நிமிர்ந்து நின்ற காலம் எங்கே? நானே தெய்வம் என்று அல்லும் பகலும் போற்றி வணங்கும் உனக்கா இந்த இடிநிலை? ஆண்மகனே, யாரப்பா அது? என்ன வந்து ஆண்மகன் சொல்லிக்கிட்டு? என் வீரத்தில் ஒரு அணுவாவது உன்னிடம் இருக்க வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு அடங்கி விட்டாய், மனைவி என்ற பேய்க்கு அடிமையாகி விட்டாய்.
அவளை அடக்க சக்தியற்று முடங்கி விட்டாய். நீ ஒரு ஆண்மகனா? என்னங்க மேல எல்லாம் துப்புறீங்க? மானத்தை மறந்து வேடியாக திரிந்து வாழும் நீயா மரத்தமிழன்? எழு! நீ துணிந்தால் உனக்கு அவள் ஒரு புழு. உன் உரிமைகளை அவளிடம் சொல்லி அழு. போ போடா. தமிழா, முன்வைத்த காலை பின் வைப்பதுதான் வீரமா? வருவது வந்தே தீரும். துணிந்து செல். இது வந்தோ ஆண்மை. நான் தான் விடுதலை வீரன். உன்னிடம் அடிமைப்பட்டு கிடந்தவன் உன் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வீர் கொண்டு வந்திருக்கிறான். வெள்ளையர்களை விரட்டி அடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே உதித்தவன் உன் செருக்கை சீரழிக்க வந்திருக்கிறான். நீங்களா? ஆம், கதவை திறக்க முடியாது. மரியாதையாக கதவை திறக்கின்றாயா அல்லது ஒரே குச்சில் உடை கட்டம்மா? எங்க வந்தீங்க? தொண்டை வறண்டு போச்சு. பின்ன இந்த கத்து கத்துனா கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? கீழே ஃப்ரிட்ஜர்ல சில்லுன்னு தண்ணி இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அங்கேயே கத்துங்க. ஏன் நிக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க. காலையில 5 மணிக்கு எடுப்புங்க. லேடிஸ் கிளப்ல டென்னிஸ் மேட்ச் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா? ஏனடா திரும்பி விட்டாய்? நீ சென்ற வேகம் என்ன, திரும்பிய சோகம் என்ன? தமிழா, மங்கையவள் முகத்தைக் கண்டு மிரண்டு வெருண்டு வந்து விட்டாய். தமிழா, பாவையவள் கட்டளையிட்டாள், நீ சேவை செய்கிறேன் என்று வந்து விட்டாய். தமிழா, ஏன் சும்மா தமிழா தமிழான்னுட்டு என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு? அவ காலையில என்ன எழுப்ப சொல்லியிருக்கிறா தமிழச்சி. இந்த கடியாரம் இருக்கு, முன்ன என்ன எழுப்பி விடுங்க, அப்புறமேல நான் எழுப்பி விடுறேன். தூங்க விடுங்கப்பா, தூங்க விடுங்க. என்ன இதெல்லாம்? மரியாதை எங்க? கடையில விக்குது. கடையில என்ன வந்தது உங்களுக்கு? எனக்கா அறிவு வந்தது, ஆத்திரம் வந்தது, ஆவேசம் வந்தது, அழகான வீர சவுக்கு வந்தது. விளையாடுறீங்களா? இனி நான் உங்ககிட்ட விளையாட மாட்டேன், இந்த சவுக்கு தான் விளையாடும். அங்க எங்கயாவது போய் விளையாடுங்க. நேரா சமயக்கட்டுக்கு போ. முடியாது. முடியாதா? Get out! கமலா, இனிமே வீட்டு வேலையெல்லாம் நளினி தான் செய்யணும். நீ கையை கழிட்டு போய் ஊஞ்சல் ஆடு போ. என்னால முடியாது, எனக்கு சமையல் பண்ண தெரியாது. நீ சமையல் பண்ணி எவன் சாப்பிடுறது? எதையாவது செய், கடைசியில ஒன்ன திங்க வைக்கிறேன். நளினி, இனிமே சமையல் செய்ய தெரியாதுன்னு சொல்லாரு. அப்படி சொல்லு. நான் கத்து தரேன். இதெல்லாம் ஓ வேலைதான். பொட்டி பாம்பா கிடந்தார். இப்ப என்ன அயரன் பண்ண பாம்பா வாயிட்டாங்க? ஏன் நிக்கிற? ஏதாவது செய்யி. ஐயோ ஐயோ, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்? யார என்னத்து கேக்குற? உங்க அப்பனை போய் கேளு. எப்படி கேக்குறது? எங்க அப்பா தான் செத்து போயிட்டாரு. அவன் தலையில பேட்மிண்டன் ஆடி இருப்ப, மூளை கலங்கி செத்து போயிட்டான். நீங்க போயிட்டு வாங்க, நளினியை நான் கவனிச்சுக்கிறேன். நீயா? உன்னால முடியுமா? இவ பெட்ரோல் வம்சமாச்சே, திடீர்னு காத்தோட காத்தா பறந்துவாள எங்க அம்மா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னமே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இவ்வளவு நாளா உன்னுடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் அவஸ்தப்பட்டேன். இன்னையில இருந்து உன்னுடைய டர்ன். போ, வேலை செய். ஏன் சும்மா மிரட்டுறீங்க? உங்க இஷ்டப்படிதான் நடக்கிறேன்னு சொல்லியாச்சு. கமலா, இவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ குழையிறாளேன்னு ஏமாந்துறாத. இவ என்ன ஆளு தெரியுமா? கொஞ்சம் ஏமாந்தோம்னா இந்த உலகத்தையே சுக்கு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு பேன் ஏப்பம் விட்டுடுவா. சவுக்க இப்படி தப்பி தவறி வச்ச அவ்வளவுதான் திருப்பிக்குவா. அதனால தான் விரல கூட வச்சு அப்படியே ஆணி அடிச்சிருக்கிறேன். ஏமா நிக்கிறீங்க?
ஏன் நிக்கிறீங்க? ஆகட்டும் வேலை. கொஞ்சம் சொல்லித்தாங்க. நளினி, அவரை ஏன் கேக்குற? கமலா, சொல்லி தரேன். சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சும்மா சும்மா இரு. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. சும்மா இருங்க. ஆகட்டும். தெரியாது. ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறா. ஐயோ, கை எரியுதுங்க. 2 தடவை இப்படி நோண்டே கையெல்லாம் எரியுத. டெய்லி பேனாவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது விரலெல்லாம் எரியல. ஜாய், உன்னை இந்த வீட்டுல நான் உட்கார வச்சு திங்க விட மாட்டேன். ஒண்ணு நின்னுகிட்டு தீங்கணும், இல்ல நான் ஓடிக்கிட்டு தீங்கணும். இப்பதான் போட் மயில் மாதிரி போகுது. ஆஹா ஆஹா ஆஹா, கட்டபொம்மா, என்னே உன் கருணை. அன்று கைகட்டி சேவகம் செய்த நான் இன்று கவலை இல்லாமல் படுத்திருக்கிறேன். அன்று பியானோவை தட்டி கொண்டிருந்த கரங்கள் இன்று என் கால்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆஹா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீதான் என்னுடைய புலக்கடவுள். அண்ணே, மச்சான், மாப்பிள பாரு இங்க வந்துட்டானா? அடே பொடிப்பாயில, டேய் தூங்குறானா? முடிச்சிட்டு இருக்க. மச்சான் மச்சான், நீ பெரிய ஆள். நீ போயிருந்தில்ல, ஒரு லெட்டர் எழுதுனா என்ன? லெட்டர் போட்டேன்பா. போட்ட உன் பாக்கெட்டுக்குள்ள பிறந்த லெட்டர். சும்மா இருப்பா. நீ அவன் அழகுல சொக்கி போய் எங்க அழகெல்லாம் விட்டுட்டே நீ. அவ்வளவுதான். என்னங்க என்னங்க, குழந்தை பாத்தீங்களா? எல்லாம் எங்க அண்ணனை உரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முகத்தை காட்டினாலும் நான் பாக்குறதுக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா சௌக்கியமா இருக்கிறாங்க. நான் தான் மருந்து இதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, சுகமா இருக்கிறாங்க. ஏன்னே, குழந்தைக்கு என்ன பேர் வச்சீங்க? கோபி. கோபி. கோபி, கோபி பையா. டேய், பாருடா, நான் தான்டா உங்க அத்தை. ஆமா. என்ன பாருடா. அத்தை மூஞ்சிய பாத்துக்கடா. டேய், இப்பவே அத்தை கிட்ட கேட்டுக்கடோ, எனக்கு ஒரு பொண்ணு வேணாத்தேன்னு கேட்டுக்க. அப்ளிகேஷன் போட சொல்லு.